இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரம். அன்னைக்கு எகிப்து தேசத்தில் இரவில் பயங்கரமான ஒரு காரியம் உண்டாச்சு. இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் அல்லது அன்றைக்கு மரித்தவன் ஒருத்தனும் இல்லை. மிருகஜீவன்கள் கூட தன்னுடைய நாவை அசைக்கவில்லை என்று வாசிக்கிறோம். அப்படியானால் உலக மனிதனுடைய நிலை வேறு, நம்முடைய நிலை வேறு. உலக மனிதன் இருக்கிற குடும்பம் வேறு, நாம் இருக்கிற குடும்பம் வேறு. நாம் தேவனுடைய குடும்பத்திலே இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குடும்பத்தில் அமைதல், இளைப்பாறுதல், சுகம், பலன், ஆரோக்கியம் தான் இந்த குடும்பத்தினுடைய பங்காக இருக்கிறது. அன்னைக்கு தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எகிப்து அவனுடைய அதிபதி அவனுடைய பிள்ளை கூட மரித்து போனது. ஆனால் இஸ்ரவேல் அந்த பாளையத்துக்குள்ள ஒரு நாய் கூட தன்னுடைய நாவை அசைக்கல, மிகுந்த அமைதல் உண்டாயிருந்தது. இப்படிப்பட்ட அமைதலை நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களையும் அகற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாய் கொடுக்கும்படி அவர் நமக்கு விரும்புகிறார். அப்போ பயங்கரமான வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இரவில் உண்டாகிறது. அந்த இரவிலையும் நம்மை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், பகலில் பிறக்கும் அம்புக்கும் இரவில் பயங்கரமான காரியங்கள் உண்டாகுது. அதுக்கு விலைக்கு பாதுகாக்கிறாரு. பகலில் பறக்கிற அம்புக்கு நம்ம விலை காக்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். கர்த்தர் சொல்லார் பாருங்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, பயப்படாது இருப்பாய். கர்த்தர் சொல்லார், பயப்படாத. அவனுக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அப்படி ஆயிடுச்சான், இவருக்கு இப்படி ஆயிடுச்சான், இவர் இப்படி போனாராம், அவர் அப்படி வந்தாராம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்றார், பயப்படாது இருப்பாய். காரணம், எப்பேற்பட்ட வியாதியின் மத்தியிலும் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை மத்தியிலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாது இருப்பாய். பாவம் செய்யாதே என்று பரிசுத்த வேதம் எவ்வளோ ஆழமாய் போதிக்கின்றதோ, கவலைப்படாதீர்கள் என்று பரிசுத்த வேதம் எவ்வளோ ஆழமாய் போதிக்கின்றதோ, அதே போல் பயப்படாமலும் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே போதிக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். பயப்படும் பொழுது எவ்வளோ வாசிக்கிறோம் 3:8, நான் பயந்த காரியம் அப்படியே நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பயம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே நிலைவரப்படுத்தி விடுகிறது. அதை கர்த்தர் விவரமாக அங்கே எழுதி வைக்கிறாரு. பயப்படாது இருப்பாய், பயப்படாமல் அமர்ந்துரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அமர்ந்து கொள்ள போகிறோம்? பயப்படாமல் இருக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் இருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் தலை தூக்கி நின்னாலும் நீர் ஏன் கூட இருக்கிறீ. காரணம், என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்திருக்கிறீ. சுமந்தது மாத்திரமல்ல, அந்த வியாதிகளுக்கு ஒரு பிரயாசித்தத்தை கல்வாரி சிலுவையிலே நீர் பண்ணியிருக்கிறீ. ஏசாயா 53 அதிகாரத்துக்கு திருப்போம் சீக்கிரமாக. ஏசாயா 53 ஏசாயா 53:4 வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். வியாதிகளை ஏற்றுக்கொண்டு அந்த வியாதியின் மூலம் வருகிற எல்லா வேதனைகளையும் சுமந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சங்கீதம் 91 வாசிக்கிறோம், இதுக்கெல்லாம் அந்த வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் பலவீனங்களுக்கும் பயப்படாதிருப்பாய், பயப்படாமல் இருங்க கர்த்தர் சொல்றாரு. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அது அழுத்துகிறது, அது வேதனைப்படுத்துகிறது, அது ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? கர்த்தர் சொல்றாரு ஏசாயா 53:4, மெய்யாகவே உண்மையாகவே சத்தியமாகவே உன்னை வியாதிகளையும் பலவீனங்களையும் வேதனைகளையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். இப்போது நாம் என்ன நினைக்கிறோமா? நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இந்த வியாதி எப்படி வந்தது? மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாக வந்தது. அப்போ மீறுதலையும் அவர் ஏற்றுக்கொண்டார், மீறுதல் மூலமாக வந்த அந்த வியாதிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வியாதிகள் எத்தனை வியாதிகள் இன்றைக்கி சொல்கிறாங்க, மருந்து கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ வியாதிகள் இருக்குது. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் காயங்களுக்குள்ளே இந்த வியாதிகளுக்கு மருந்து இருக்கிறது. அவருடைய பரோபகாரம். அவர் தான் சொல்லியிருக்கிறார், நானே உன்னை குணமாக்குற வைத்தியர், யெகோவா ராஃபா. பாருங்கள், வியாதிகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர். வேடனுடைய கண்ணிகளாக இருக்கிறது வியாதிகள், பலவீனங்கள், எல்லாம் அவனுடைய சரக்கு. பாருங்கள், அது தேவனிடத்தில் இல்லை. காரணம், என்னிட்ட இருந்த எல்லா வியாதிகளையும் வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எழுதப்பட்டிருக்கிறது. கரம் நீட்டி வாங்கி கொண்டார் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பிறக்கலை, நான் இந்த உலகத்தில் வரல, என் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, பாட்டனும் இல்லை, பூட்டனும் இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய வியாதிகளை, பலவீனங்களை அவர் கரம் நீட்டி வாங்கி கொண்டார். இதுதான் உண்மை, சத்தியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எப்படிப்பட்ட வியாதினால் நீங்கள் பீடிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றை மனதிலே விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய வியாதி என்னிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறது. அதை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பலவீனங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவங்களை மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். பாருங்கள், கரம் நீட்டி வாங்கி கொண்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் எண்ணி பார்க்குறேன், யாராவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்தா நம்ம கரம் நீட்டி வாங்கி கொள்வோம். தேவையற்ற பொருள் அல்லது நம்முடைய மனதை புண்ணாக்குகிற பொருள், வேதனைப்படுத்துகிற பொருள் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வாங்க மாட்டோம். பாருங்கள், இது வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் என்னை வேதனைப்படுத்தின, என்னை பலவீனப்படுத்தின, எனக்கு தொந்தரவாக இருந்த வியாதிகளையும் வேதனைகளையும் என் நிமித்தமாக ஒருத்தர் கரம் நீட்டி வாங்கி கொண்டாருடைய பேர் இயேசு. ஆகவே நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. கரம் நீட்டி வாங்கி கொண்டார் எழுதப்பட்டிருக்குது. கெச்சமனை தோட்டத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என்ன பாத்திரம் அது? சர்வலோகத்தினுடைய வியாதிகள், பலவீனங்கள், வேதனைகள், தரித்திரங்கள், அகால மரணங்கள், விரும்பத்தகாத எல்லா காரியங்களையும் பிதாவாகிய தேவன் ஒரு பாத்திரத்தில் நிரப்பி குடிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார். வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னுடைய நல்வாழ்வுக்காக நீ பரம தகப்பன் அதை ஏற்றுக்கொண்டார், அது குடித்தார். அவதாங்க வேதம் சொல்லுது, மெய்யாகவே இயேசு பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி பாருங்கள். தச்சுரூபமாக அன்றைக்கி என்ன நடக்க போகுதோ, 750 வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்க போகுதோ அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. இது என்ன எழுதியிருக்குதோ அது அப்படியே நடந்தது. மெய்யாகவே, உண்மையாகவே, சத்தியமாகவே என்னுடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். 7:5 கடைசியை பாருங்கள், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன் பயப்படாதிருப்பா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, சுமந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், அதனை என்கிட்ட வாங்கி கொண்டேன். இப்போ என்னுடைய சுகத்தை என்னுடைய காயங்கள் மூலமாக உனக்கு நான் தர்றேன். ஏதோ தோளில் 2 தட்டி கொடுத்துட்டு பயப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல. உன்னுடைய எல்லா தீமைகளையும் நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய நன்மையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உனக்கு என்னுடைய காயங்கள் மூலமாக நான் தரேன். ஆகவே இன்னைக்கு மருந்துக்குள்ளேயும் மாத்திரைக்குள்ளேயும் சுகம் நமக்கு இல்லை. மருந்துகளுக்காக மாத்திரைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் மேலான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும். என்னை சுகமாக்குறது இந்த மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மருந்துகளால் மாத்திரமல்ல, மாத்திரைகளால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைத்திருப்பான், வாழ்ந்திருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான், சுகமாக இருப்பான். ஆகவே தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன? என்னுடைய காயங்கள் இருக்குதப்பா, என்னுடைய காயங்களால் நீ சுகமாய் வாழும்படி நான் விரும்புகிறேன், சுகமாய் இருக்கும்படி எல்லா திட்டங்களையும் நான் தீட்டிருக்கிறேன். ஆகவே சுகமாய் இருப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து சொல்லுது பாருங்கள், 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாருங்கள், உன் பக்கத்தில் 1000 பேரும். இந்த ஒரு வியாதி வந்துச்சு 2019-20 சொல்லி முடியாத ஒரு பேரழிவை உலகமெங்கும் உண்டாக்குனது பாருங்கள். அநேருக்கு வியாதி வந்து சுகமாக, வியாதி வந்து மறிச்சாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க மறித்து போனதை பார்த்தே நிறைய பேர் மறித்து போனாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது.
பாருங்க, பயம் 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 மனிதனுக்குள்ளே மேலோங்கி நிற்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா பக்கத்தில் அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் மனிதர்கள்லாம் விழுகிறாங்க. கர்த்தர் சொல்லி வைக்கிறார், இங்கே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், அவங்க வியாதியில் விழுந்தாலும், பலவீனத்தில் விழுந்தாலும், தரித்திரத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அவங்க இருக்கிற குடும்பத்தில் நீ இல்லை, நீ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாய், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறாய், ஜீவ குடும்பத்தில் இருக்கிறாய். இங்கே வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, மரணம் இல்லை, அகால மரணம் இல்லை, எந்த விதமான ஒரு தோல்வியின் காரியங்கள் இந்த குடும்பத்தில் இல்லை. உன்னை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், என்னை அணுகாது, சத்தமாக என்னை அணுகாது. காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அடுத்து சொல்லார் பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கண்களால் பார்ப்போமே தவிர அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற எல்லா தீமையான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க அவர் ஒருபோது இல்லை, ஒருபோது அவர் அனுமதிக்கிறவரும் அல்ல. காரணம், நான் தேவ குடும்பத்திலே ஜீவ குடும்பத்தில் இருக்கிறேன். என்னுடைய வியாதிகள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக, என்னுடைய பலவீனங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக, என்னுடைய தரித்திரங்கள், என்னுடைய இயலாமைகள், என்னுடைய அகால மரணங்கள், என்னுடைய எல்லா பலவீனங்களும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் மேலே விழுந்து விட்டது. அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு என்னை அது அணுகாது. ஏன்னா என்கிட்ட இருந்தால் தானே என்னை அதை பாதிக்கிறதுக்கு. என்கிட்ட இல்லை. காரணம், தேவன்கிட்ட அது போயிடுச்சு. இன்றைக்கி அவருடைய சுகம், பலனும், ஆரோக்கியமும் அவருடைய காயல் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், அடுத்து சொல்கிறார் தாவீது சொல்கிறார் பாருங்க, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். மகனுக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், உனக்கு தாபரமாக கொண்டாய். எனக்கு ஒரு நாள் அடைக்கலமாக இருக்கிறாரு, இன்னும் இருப்பார். அப்படிப்பட்ட கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், உன்னதமான கர்த்தரை தாவரமாக கொண்டாய். ஆகையால் அந்த தாவரமாய் கொண்டதுனால, காரணம் முன்னால் உள்ள வசனங்கள்லாம் சாலமோன் பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, ஆகையால் அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ தாவரமாக கொண்டதுனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை நாமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்காக கர்த்தர் உள்ளே இருக்கிறார் பாருங்க. அக்கினி அஸ்திரங்கள், அவன் ஏவுற எல்லா பலவீனங்கள், வியாதிகள், விரும்பத்தகாத எல்லா காரியங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆக்சிடென்ட்னு எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தை பாருங்க. பொல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா விபத்துகளும் உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வியாதி உன் வீட்டு பக்கமே வராது என்று மறுபடியும் கருத்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இது சாத்தியமா? இப்படிப்பட்ட வியாதிகள் பெருத்த உலகத்தில், பலவீனங்கள் நிறைந்து கிடக்கிற இந்த உலகத்தில் இது சாத்தியமா? விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தை சுற்றி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் வியாதி அணுகாது. கர்த்தர் கூட இருக்கிறார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பலன் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறாருங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வீட்டை சுற்றி அக்கினி மதிலால் காவல் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பார்க்குறோமா? காலமே எழும்பி என் வீட்டை சுற்றி ஒரு அக்கினி மதில் சூழப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினி, அது பட்சிக்கிற அக்கினி, வியாதிகளை பலவீனங்களையும் பட்சித்து போடுகிற அக்கினி என் வீட்டை சுற்றி போடப்பட்டிருக்கிறது. அதனால் என்னுடைய வியாதி, எந்த வியாதியும் என்னுடைய வீட்டை அணுக முடியாது, என் குடும்பத்தில் இருக்கிற எந்த நபரையும் தொட முடியாது. காரணம், என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதெல்லாம் ஏன் இவ்வளோ தைரியமாக நம்ம பேசுகிறோம் சொல்கிறோன்னா, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொல்லியிருக்கிறான். இதை விசுவாசிக்க வேண்டியது, இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகவே இந்த உலகத்தில் எல்லாரும் போல நம்ம எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அவசியம் இல்லை. காரணம், தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய காயங்கள் இருக்கிறது. என்னை குணமாக்கும்படி அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறதுனால இன்றைக்கி நான் தைரியமாக வாழலாம். எனக்கு கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. நான் வியாதியை சுமக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, பலவீனத்தை சுமக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய தகப்பனும் சுமந்து நானும் சுமப்பதில்லை, எந்த அர்த்தமும் இல்லை பாருங்கள். அவை சுமந்து தீர்த்த கர்த்தரை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்ப்போம்.